தயவு செய்து யாரோ சிலர் உங்களை வஞ்சித்து விட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள், உங்களிடமிருந்து சிலவற்றை திருடி விட்டார்கள், உங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து உங்களை நீங்கள் சுருக்கிக் கொள்ளாதீர்கள். உண்மையிலேயே துரோகம் பண்ணியிருப்பாங்க கூட, ஆனா அதுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியது அவங்க, நீங்க இல்ல. உங்களை நீங்களே சுருக்கிக் கொள்வது நீங்கள் உங்களுக்கு தண்டனை கொடுத்துக் கொள்ளுகின்றீர்கள். விஷத்தை நீங்க குடிச்சிட்டு அவன் சாகணும்னு நினைச்சா என்ன முட்டாள்தனமை. உங்களை நீங்கள் சுருக்கிக் கொள்வது, உங்களை நீங்கள் சிதைத்துக் கொள்வது மிக பெரும் தவறு. உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் துரோகம் பண்ணாங்கிறதுக்காக மக்கள் மீது நம்பிக்கை வைப்பதை, ஸ்ரத்தை வைப்பதை, உறவுகளை உருவாக்குவதை நீங்கள் நிறுத்திக்கிட்டு ஷ்ரிங்க் ஆனீங்கன்னா உங்களுக்கு துரோகம் பண்ணவர்கள் ஜெயித்து விட்டார்கள். அவங்களுக்கு அதான வேணும். நீங்க ஷ்ரிங்க் ஆகணும்ன்ற அவங்களுடைய தேவை. அதை அவர்கள் அடைந்து விட்டார்கள், ஜெயித்து விட்டார்கள் ஆயிடுது. மீண்டும் ஒரு முறை கதவை திற, காற்று வரட்டும். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம். அதனால உங்கள் துரோகிகள் எதை அடைய நினைத்தார்களோ அவர்களுக்கு வெற்றியை தந்து விடாதீர்கள். உங்கள் விரோதிகளுக்கு வெற்றியை தந்து விடாதீர்கள். எக்காலத்திலும் உறவுகள் மீது ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் வைப்பதை நிறுத்தாது அறிவோடு சேர்ந்து உணர்வின் முழுமையும் ஸ்ரத்தையும் செயல்பட்டு ஞானமாகவும் கருணையாகவும் மாற வேண்டுமே தவிர உங்களை கட்டுப்படுத்தும் எண்ணப்பதிவுகளாக, மனப்பதிவுகளாக மாறக்கூடாது.